மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வசனங்கள் 1-12 வரை. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்க்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்க்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்க்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 1-4 வரை. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, யூதர்களை பொறுத்த அளவில் தொழுநோய் என்பது கடவுள் மனிதர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்திற்கு கொடுத்த தண்டனையாக கருதப்பட்டது. உதாரணமாக, மோசே ஓர் எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்ததன் பொருட்டு அவரின் சகோதரி மிரியம் மோசேக்கு எதிராக பேசியதை கேட்டு கடவுள் மிகவும் சினம் கொண்டதாகவும், இதன் விளைவாக அவள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் நாம் வாசிக்கின்றோம். எண்ணிக்கை நூல் பிரிவு 12 இறைவசனங்கள் 1-19.
இன்றைய முதல் வாசகத்திலும் இதே செய்தியையே நாம் பார்க்கின்றோம். யூதா நாட்டை ஆண்ட அசரியா என்ற அரசன் கடவுள் முன்பாக நேர்மையானவனாக விளங்கிய போதும் பிரதெய்வ வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட தொழுகை மேடுகளை அவன் அழிக்காதன் காரணமாக கடவுள் அவனை தொழுநோயால் தண்டித்ததாக வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தின் இணைப்பகுதியாக விளங்குவது 2 குறிப்பேடு 26வது பிரிவு. குறிப்பேடு புத்தக ஆசிரியர் அசரியா தொழுநோயால் தண்டிக்கப்பட்டதற்கான முக்கியமான ஒரு நிகழ்வை அங்கு குறிப்பிடுகின்றார். உசியா என்ற வேறொரு பெயரும் கொண்ட அசரியா கடவுளின் உதவியோடு பல வெற்றிகள் பெற்று வலிமை அடைந்தவனானான். அவன் பெற்ற வலிமையானது அவனுக்கு ஆணவத்தை கொண்டு வந்தது. ஆணவத்தில் தாண்டவமாடிய அசரியா கோவிலில் தூவம் காட்டுகின்ற குருக்களின் செயலை தானே செய்ய முயன்றான். குருக்கள் தடுக்க முனைந்தும் அவன் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அவனது இந்த ஆணவமிக்க செயலின் காரணமாக அவன் தொழுநோயால் தண்டிக்கப்பட்டதாக குறிப்பேடு நூலாசிரியர் எடுத்துரைக்கின்றார். தொழுநோயானது கடவுளின் தண்டனையின் விளைவு என்ற பார்வை பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டாலும் அன்பிற்குரியவர்களே, தொழுநோய் மட்டிலான இயேசுவின் பார்வையோ வித்தியாசமாக இருந்தது. அவர் தொழுநோயை கடவுளின் சாபமாக அணுகாமல் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதரில் கடவுளின் சாயல் சிதைந்து கிடப்பதை கண்ணுற்றார். இவ்வாறு சிதைந்த மானுடத்தை சீர் செய்வதற்கான வழி என்னவென்று அவர் யோசித்ததே தொழுநோயாளி குணம் பெறுவதற்கான காரணமாக இருந்தது. இறைமகன் இயேசு யூதர்களிடம் அதிகம் காணப்பட்ட கடவுள் தண்டிப்பவர் என்ற பார்வையை மாற்றி அன்பின் கடவுளை அவர்களுக்கு காட்ட முனைந்தார். எனவே தொழுநோயாளி கடவுளால் தண்டிக்கப்பட்டவர் என்ற பார்வையை புறந்தள்ளி தொழுநோயாளி தன் நோயிலிருந்து விடுதலை பெற்று வருவதற்கு உதவி செய்ய கடவுள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார் என்ற செய்தியை தன் குணமாக்குதல் வழியாக இயேசு வெளிப்படுத்தினார். அன்பிற்குரியவர்களே, இன்று கூட நம்மோடு வாழும் ஒரு சில மனிதர்கள் உடல் அளவிலும் பொருளாதார அளவிலும் துன்புறுகின்ற பொழுது நாம் அவர்கள் செய்த பழைய பாவங்களையெல்லாம் கண்ணோக்கி கடவுள் அவர்களை தண்டிக்கிறார் என்று சொல்லுகிறோம். என் மனதிற்குள் கூட நாம் எண்ணுகின்றோம். ஆனால் அது ஒரு சரியான பார்வையாக, கிறிஸ்தவ பார்வையாக இருக்க முடியாது. கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் தன் அறியாமையால் தன் வாழ்வை அழித்து கொண்டாரே, அவருக்கு நாம் எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்ற முறையில் சிந்திப்பதுதான் சரியான அணுகுமுறையாகவும் கிறிஸ்தவ மனப்பான்மையாகவும் இருக்க முடியும். தமிழ் இலக்கியத்தில் உள்ள நாலடியார் பாடல் ஒன்றின் கருத்து இது. சான்றோர்கள் தங்களுக்கு எதிராக தவறு செய்பவர்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக வருத்தப்படுவார்களாம். இப்படிப்பட்ட தீமை செய்வதன் மூலம் நரகத்திற்கு போவானே என்று. இப்படிப்பட்ட பிறர் மைய பார்வைதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ பார்வையாக இருக்க முடியும். ஜெபம். இறைவா, உம் கோபத்தின் முகத்தை விட உம் அன்பின் முகத்தை நாங்கள் இன்றைய நாளில் அதிகம் பிரதிபலிக்க வரம்தாரும். ஆமென்.